ஜானி, இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. மாசம் மாசம் எங்கேயாவது போய் வெட்டு வாங்க வேண்டியது, இப்படி வந்து படுத்துக்க வேண்டியது. நம்மளுக்கு என்ன தலையில் தண்ணி இப்படி எல்லாம் ஒளிஞ்சு வாழணும்னு? அதை விடுங்க. மாப்பிள்ளை ஏதோ ரத்தத்தை பார்த்தா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாராமே. ஆமா நீ, நானும் எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டினேன், ஒண்ணு கூட சரி வரல. நல்ல விஷயம் தானே. அப்பயே மாப்பிள்ளை சண்டை சச்சரவுக்கே போக மாட்டாரு. என் பொண்ணு வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும். புலி, வாட்மா டெல் மீ. இந்த ஜூஸை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்காதீங்க. அவர் தான் வெட்டி பிடிச்சா வந்துக்கிறாரு. வெட்டு வாங்கி தானே வந்துக்கிறாரு. கொடுன்றல. ஒன் செகண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அவருக்கு சுகரு. இப்படி சுகர் போட்டா அவர் சுகர்ல செத்துற மாட்டாரு. டேய், இது மாப்பிள்ளைக்குடா. ஓ, மாப்பிள்ளைக்கா? லெட்ஸ் த மூவ். நைனா, நைனா, ஐயோ நைனா. அதானே நான் எதிர்பார்த்தது என்னைக்கு நடந்துருக்கு. என்னடா ஜூஸ் எடுத்துங்க. நோ, இது குதிரை கொம்பு கொள்ளு ஜூஸ். மாப்பிள்ளைக்கு நேற்று நைட்டு உன்னை காப்பாத்தினார்ல, ஏதோ போனா போட்டோம். இந்தா சாத்துக்குடி எடுத்துக்கோ. ஜூஸ் அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் கை கொடுவா. இது வேறையா? என்ன நைனா ஒண்ணுக்கு வருதா? நான் ஒன்னும் பெட் போட எடுத்து கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, அப்படியே கொஞ்சம் ஓரமா கொண்டு விடு. ஜன்னலாண்டி அசிங்கமா இருக்குமே. பாத்ரூம் போலாம்ல. சரி அதெல்லாம் விடு. நேற்று நைட்டு 15 பேர் உன்னை சுத்து போட்டானுங்களாமே. நம்ம பசங்க சொன்னானுங்க ஏதோ நல்ல நேரம் நம்ம ஜானி பாய் இருந்து 10 பேரை பாட்டு போட்டாப்ல. இல்லைன்னா இன்னைக்கு போட்டோ 0 வச்சு பல்பு மாட்டிருப்போம். வாட் ஏ கேங் சார் இஸ். நீங்க தானே அவனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பாத்தீங்க. நைனா ஒயிட் அவுட். நாங்களாம் இல்ல. ஒன்லி ஒன் லோன்லி டைகர். ஒண்டி புலி மட்டும்தான். அதுக்காக நீங்க கிஃப்ட் தரலாம், சொத்தும் எழுதி வைக்கலாம். ஐ டோன்ட் கேர். என்ன பண்ணி அடிக்கிற? நான் ஒரு கேமராமேன் தாயா. நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க ஃபிலிம் மேக்கர் ஃபிங்கர் பாம் மேல கை வையா பாப்போம். அவன் எங்கடா இருக்கான்? அதோ என்ட்ரி ஆவரா இருப்பார். Hi guys, what's up? ஐனா, நீ சண்டை செஞ்சு பழகத்துக்கு ஆள் வந்துருச்சு. என்ன நைனா ஒரு கோணி முடி தலைனை கட்டி பிடிச்சி நிக்கிற? அவன் முடி குத்தல? கட்டி பிடிக்கிற கழுத்தை பிடிச்சிருந்தா குத்து. Now I understand. உன் உசுரை காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் தானே? அவன் வெறும் மாப்பிள்ளைய படம் பிடிச்சவன் தான். அந்த மாப்பிள்ளைய ஐடென்டிஃபை பண்ணது ஐயம். இதை தாண்டா எதிர்பார்த்தேன். அவனையே இப்படி கட்டி பிடிச்சி பாராட்டு என்ன எனக்கு நீ மவுத்து கிசே குடும்ப போல இருக்குதே. கொடுப்ப வா. ஐ அம் கமிங். நைனா கேரியான். ஏய் என்ன எல்லா பாராட்டையும் நீனே வாங்கலான்னு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட 1 மடங்கு அதிகமா எனக்கு கொடுப்பாரா? என்ன நைனா? கொடுத்துருவோம். ஆல் பாய்ஸ் ஆல் தி பெஸ்ட். வச்சுக்கோ வெளில போ. நைனா வெச்சு செய். ஜானின்னு அவன் பேரை சொன்ன உனக்கு என்னன்னு கேக்குது? நீ எத்தனை வாட்டி கேட்டினாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் கேக்குது நைனா. பாகுபலி அப்படி கேக்குது நைனா. அடிக்கடி அவனை பத்தி ஒன்னு சொல்லுவியே, இங்கே அதை சொல்லு பார்க்கலாம். அஸ்டலிண்டா ஒய்கனும்பு ஆறு ஊர் நம்ம மாப்பிள்ள வேற லெவல். உங்க பிரைவசி நான் கெடுக்க விரும்பல. ஆர்ஐபி ஃபிங்கர் பாபு. நைனா டேக் கேர். சத்தடா ஃபிங்கர் பப்பு. டேய், அவர் ஜூஸ் குடிச்சிட்டாராடா? உள்ள பூஞ்சி நிக்கிறாரு. என்ன இடம்டி இது? காலில் இருந்தா வேற இடமா இருக்குது. ஆனாலும் உங்க அப்பா காட்டு கேவலமான வண்டி. எவ்வளவு பெரிய சண்டையில மாட்டி விட்டான் தெரியும்ல. இவ்வளோ பெரிய கத்திய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உங்க அப்பா இன்னைக்கு உயிரோடகத்துக்கு காரணமே நான் தான். என்ன பாக்குற? எத்தனை போன பைக்ல தான் உங்க அப்பன் தப்பிச்சான். அதுக்காகலாம் நீ என் காலெல்லாம் அவ்வளோ வேணாம். நீ ஏன் கோவமா இருக்கன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்றதால தானே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சிலாக்கிடும். என்ன ஒரு டேண்ட்ரஃப் இல்லாத கூந்தல். ஏண்டா நீ ரவுடின்னு போய் சொன்ன? நிசா ஹேமா, ஏண்டா நான் ஏமாத்துன? அதுக்கு ஏன்டி டார்லிங் பேய் மாதிரிலாம் பேசுற? எனக்கு வந்து வாய்கள் எல்லாமே இப்படிதான் இருக்குது. எங்க அப்பாவை ஏண்டா வெட்டு வாங்க விட்ட? நான் இங்க விட்டேன். அந்த சிம்பிளா சார் வேணும் தானே கேட்டான். உங்க அப்பா தான் கொடுக்காம பெரிய தவளத்தா பேசி டேகா குத்தா. அதான் வாயிலே குத்தான். ஐ எம் நாட் த ரீசன் மா. வாடா இங்க. என்ன லிப்லாக்கா? கதவை சாத்திட்டு வரியா? கதவையா சாத்தணும்? சாத்தணும். முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு. ஜிஜிகா ஹார்ஷா அப்ரோச் பண்ணாதே. எல்லாம் மங்களா தெரியுது மாது. டேய் ஜானி, என்னடா நீ? உனக்கு நல்ல நேரம் பார்த்து வச்சிருந்தேன், அதுக்குள்ள என்னடா அவசரம்? முடி களைஞ்சிருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் காரணமா?
உள்ள நான் கத்திட்டு இருந்ததெல்லாம் உனக்கு கேட்கல? சி போடா, அதெல்லாம் நான் ஏன்டா கேட்க போறேன்? ஏய் அறிவு கேட்ட அம்மா, உள்ள நான் அடி வாங்கிட்டு இருந்தேன்டி. நைட் என்னடானா உங்க அப்பா சாருக்காக சண்டை போடுறான், பகல் என்னடானா இவன் இவங்க அப்பங்காக என் கூட சண்டை போடுறான். சரியான ரவுடி குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். வெளியே இருக்கிற ஆள் கூட எல்லாம் சண்டை செய்ய மாட்டேங்கிறானுங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வச்சு செய்யறாங்க. சரி நான் கிளம்புறேன், நீ வரியா இல்லைன்னு மட்டும் சொல்லு. அது இல்ல ஜானி. அப்ப நீ வரலல்ல, நான் கிளம்புறேன். ஜானி பாடி தாஸ் குடும்பத்துல ஒத்தம் உயிரோட கூடாது. சென்னை சிட்டி ஃபுல்லா சுத்து போடுங்க. முதல்ல அந்த ஜானி பேல தேடுங்கடா. கட்டச்சான இடுப்பு கீழே வெட்டுங்க. அவன் புள்ளி கூட அவன் நைன் ஆக கூடாது. வித்தியாசமா விட்டு வருக போல இருக்கே. இதை விட பெருசா ஒண்ணும் இல்லை போல இருக்குது. அப்ப நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? ஆமா. எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு கழுத்திலே வெட்டுவாங்கன்னு நம்ம ஏரியாக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? யார் ஐடியா இது? நைனா அது. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இருந்துட்டு நாளைக்கு காலைல எஸ்கேப் ஆயிருவோம்ல? நோ நெவர். இங்கேயே இருந்து ராயப்படுத்த திருப்பி கண்ட்ரோல் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இல்லைன்னா செத்தா எல்லாரும் இங்கேயே சாவணும்னு சொல்லியிருக்காரு. அவரு மட்டும் தானே? நம்ம எல்லாருமே தான். ஃபினிஷ். குளிச்சுட்டு வரேன், சோறு எடுத்துவேன். ஏரியாவில் தான் இருக்கேன். பொருள் ரெடி. 3 பேர் தானே? கொடியில் மறைச்சிக்குவோம். இவ்வளோ கேவலமான கொடி வச்சிருக்காங்க, என்ன கட்சிக்காரனா இருப்பான்? பாய், நேற்று நைட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் மூடில் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கின்னு, ஆம்பளைங்களை அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு புரிஞ்சுக்கின்னு உங்களை அட்டாக் பண்ணிட்டானுங்க. கரெக்ட் புலி. அச்சா கரெக்ட். இவன் ஒரு திருட்டு புலி, இவன் ஒரு குழம்பு புலி, இவன் ஒரு ஆப்பிரிக்கன் புலி, இவன் ஒரு கழுத புலி, இவன் ஒரு டிஸ்கவரி புலி, இவன் ஒரு ஃபேண்டசி புலி. போதும், தெளிஞ்சிச்சு. புலே, அந்த குர்குரே ஸ்நாக்ஸ் எதை பக்கம் அனுப்பேன். கோ ஃபார் த ஜர்னி பாய். கோ கோ, டைம் இல்லை, கோ. நம்ம எவ்வளோ பெரிய மாசு, நம்மளை போய் டேங்க்ல திருட்டு குடிக்க வச்சானுங்களாடா கண்ணா. புலே, கியூ எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைல இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் அட்டன் பண்ணோம்னா நம்ம மாஸ் ஆயிருவோம். முதல்ல உனக்கு ஃபோன் வருது பாரு, அட்டன் பண்ணு. சொல்லுங்க க்ளோரி, எத்தனை பேரோட வந்துட்டு இருக்கீங்க? டேய், நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி நிக்கிறேன்டா. அவனுங்க என்ன தேனா கூட பரவாயில்லடா. பச்சை மண்டு எங்க அம்மா அப்பா என்னடா பாவம் பண்ணாங்க. ஐயோ, 100 பேர்லாம் கூட்டு வராத மச்சான். டேய், எங்க அப்பாவுக்கு சிங்க வேஷம்லாம் பார்க்க சைக்கிள ஜானே. இடிடுடா. வேணாம் க்ளோரி, இந்த பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம். இங்க பாபு அண்ணனும் புலியும் இருக்காங்க. இந்த சீனை நாமளே முடிச்சிடலாம். நோராங்க உட்கார்ந்தா தானே பிரச்சனை. என்னன்னா தூக்கிடலாம்ல? தூக்கிடலாம் இல்ல, தூக்கியாச்சு. தூக்குறோம். இது நான் ஏத்தி வச்சிருக்கிற மெழுகுவர்த்தி மேல சத்தியமா சொல்றேன், தூக்குறோம். பேங் 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 பேங். என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? தூக்குறதுக்கு தான்டா சரியான டைம் நம்மளுக்கு. ஜானி பாய், எதுக்கும் ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சுக்கங்க பாய். தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கிடணும் பாய். தூக்குறோம்டா ஜானி பாய். ஏய்டா கத்துற. நைனா அண்ணே, சமுதாய குத்துல புது தூக்கிட்டானே. ஜானி பாய், இதே சேருக்கோஸ்தரம் தான் தாசி துரை அப்பனை தூக்குனான். அதே சேருக்கோஸ்தரம் தான் துரை தாசை ஓட விட்டான். நீ எவ்வளவு பெரிய மாசுன்னா நீ அந்த சேரையே தூக்குன பார். நீ வேற லெவல் ஜானி பாய். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாய், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கோம் தெரியுமா? கியூ ஜானி பாய், இந்த சேரை எடைக்கு போட்டுருவோமா? டேய், எடைக்கு போட்டால் வடை கூட கிடைக்காது. ஃபோட்டோ பிடிச்சி OLXல போட்டு ஓவர்சீஸில் விற்றுருவோம். அதுக்காக என் சேரை தூக்கிட்டு வந்தேன். இதே சேர்ல என் மாமனாரை உட்கார வச்சு அவர் கண்ணு முன்னாடியே என் சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சு காட்டல. நைனா கண்ணு முன்னாடியாவா? கதவை சாத்திட்டு என் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு காட்டுறேன்டா. நாங்களும் கூட இருந்து காட்டுறோம் பாய். காட்டுறேன்டா. காட்டுவோம் பாய். ஆனால் ஒரு சின்ன டவுட், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கு தெரியுமா? மாமா மாமா, சேர் எடுத்துட்டு வந்திருக்கேன், கதவு தர மாமா. ஜானி பாய், இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. OLXல நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க, வித்தரலாமா? ஐடியா இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன போதையில் இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ போதில் இருக்கு? இவ்வளோ போதில் இருக்க சொன்னா நீங்க 2 பேரும் சிங்கிள் சண்டை கூப்பிடுவீங்க. சொல்லலைன்னா இந்த மான் கொப்புக்கு மரணம் ஆயிடுவேன். சொல்றா, நம்ம எவ்வளோ போதையில் இருக்கிறோன்னா சேரை எடுத்துக்கின்னு ஒளிஞ்சுங்கிற வீட்டை விட்டுட்டு ஒரிஜினல் வீட்டிலே வந்து நிற்கிறோம். அப்போ இங்கே யார் இருப்பா? வெல்கம் டு சாப்பாய். கரெக்ட் டைமில் ஓப்பன் பண்ணணும்.
நமஸ்கார. வணக்கம் பிரதர். மை மதர் இஸ் சப்ப, மை ஃபாதர் இஸ் சப்ப, மை பிரதர் ஆல்சோ சப்ப, எவரிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் சப்ப டு மீ. நீ சொல்றது ஒண்ணு அந்த சப்ப மூஞ்சி சப்ப நம்பலாம், பின்னாடி இருக்கிற ஜிம்பாய்ஸ் எப்படி நம்பணுங்க? மான் கொம்பு சுத்துறேன்னு அவனுக்கு காதுல பூ சுத்தி இருப்ப. இப்ப எல்லாம் சேர்ந்து உன்னை சுத்து போட போறானு பார். நான் சப்பனா என்னடா சொல்லிடலாமா? வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. பொருளா நாமளே போட்டுடலாம். அப்படி எடுப்பா வந்துருச்சுடா. ஏய் நம்ம பொருளை குடுறா. தெரிக்க விடலாமா? சரி பேபி, நான் பாத்துக்கிறேன். எங்கடா போற? இந்த சப்ப இது வாங்கினது வெங்காயம் கூட வெட்டினதில்லை, நீயே யூஸ் பண்ணிக்க. வேலை மிஸ்டம்பா. என்கிட்ட குடுக்க சொன்னடா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அடிச்சு பேசார பண்ணி குட்டி. பாய், இப்போ நம்ம பிளான் பி என்ன பிளான்? அடுத்து அந்த பவுன்சர்கிட்ட நம்ம அடி தான் வாங்க போகிறோம். அதான் சேர விஸ்தாரில் சேர் மேலே காலை வச்சு அடுத்து கேப்டன் கிக்கு தான். எதுக்கு கத்தி வச்சு ரைட் பண்ணுறான்? பேரிகார்டை எடுத்து வச்சுட்டேன். என்ன பண்ணலாம் பாய்? தெரிச்சு ஓடலாமா? கேட்கலாமா? என் நண்பன் வர்றான், என் நண்பன் பெஞ்சமின் வர்றான். அவனுக்கு உன்னையெல்லாம் பார்த்தா அடையாளம் தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பார்த்தா கட்டி பிடிச்சி கதறுவான். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத பெஞ்சு. இனிமேல் என்ன அப்பா கிப்பான்லாம் கூப்பிடக்கூடாது. இயர் ஆஃப்டர் இயர் டு கால் மீ ப்ரோ ஒன்று. இவன் யாரா அழுதினேங்கிறான்? பெஞ்சு பெஞ்சா அது சேராது. யாரா என்ன அடையாளம் தெரியலையா பெஞ்சு? யாரா இந்த கேள்வி? கட்டி பிடிப்பான்லாம் சொன்னியடா. சரி அதெல்லாம் விடுப்பா. எப்படியோ அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கீபோர்ட்லாம் வாசிச்சு படிப்படியாக மியூசிக் டைரக்டர் ஆகி கரண்ட்ல பெரிய ஹீரோவா இருப்பே. இல்லப்பா, நான் ராயபுரம் தாஸ் பண்ண கட்டி ராயபுரத்துக்கே 9 ஆயிட்டேன். 9 ஆயிட்டியா? டேய், நான் சாதிக்காது நீ சாதிச்சிட்ட. चीज बड़ी है मस्त मस्त अरे चीज बड़ी நான் சொல்றத கேளுப்பா. ஏய் ப்ரோ, யோ சேர் பக்கத்துல வரைக்கும் போயிட்டேன். ஆனா நான் உட்கார்றதுக்குள்ள வேற ஒருத்தர் நடுவுல பூந்து உட்கார்ந்துட்டான். அதானே பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்கே உண்டான ஒரு சாப கேடு. கண்ணுக்கு முன்னாடியே சேர் தெரியும், உட்கார முடியாது. சரி இப்ப நான் வந்துட்டேன்ல, உன்னை நைனா வாக்குறேன்டா. ஆமா, மம்மி எங்க? எல்லாரும் ஏரியா உள்ள ஒரே வீட்டுல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஏண்டா தாசுகிற வீட்டுல அம்மாக்குது? ஆமா. ஓ மை காட், சாவித்திரிய கொண்டு போய் சாக்கடியில விட்டுக்கிறீங்களாடா? உடனே கிளம்பலாம்டா. பெஞ்சு இந்த மாதிரி அடையாளம் இல்ல, சாவடிச்சிடுவேன். இந்த மீசியால உன்னை விடுறேன். ஓடி வண்டி ஆயிடுறா. தாசி நீ க்ளோஸ்டா. வாங்கண்ணா, சௌக்கியமா இருக்கீங்களா? அப்ப சௌக்கியமா இருந்தேன், இப்ப இருக்கேன். கால் மீ ப்ரோ. யோ என் வைஃபியா? வணக்கம். இருக்கட்டும். உன் பேர் என்னம்மா? ஹேமா. அப்படியே அவங்க அப்பா செல்லம் எப்படி கூப்பிடுவாருன்னு கேள. உங்க அப்பா உன்னை செல்லமா என்னன்னுமா கூப்பிடுவாரு? தனம்னு கூப்பிட்டு வராங்க. பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் மாட்டா. எங்கடா இந்த தாசு? காலை கொஞ்சம் நவுத்துமா. தாசு எப்படி இருந்த தாசு, இப்படி ஆயிட்ட. ஒன்று இந்த செமி நேக்கடா பார்க்கும்போது நெஞ்சிலாம் கப்பக்கிட்டு அடிக்குது தாசு. இத்தனை வருஷம் பொறுத்து என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது உள்ள எப்படி இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு மீ போட்டானே கையில போட்டது பதிலாக உன் வாயில போட்டிருக்கணும். என்னை இந்த ஏரியா விட்டு காலி பண்ணிட்டு எவ்வளோ குடும்ப கலகி வேலை பண்ணியிருப்ப. அதான் உன்னை கொயின்னு உட்கார வச்சுக்குது. டே தாசு, நீ ஒரு தீஞ்ச கறி, என் பையன் ஒரு தீப்பொறி. நான் உட்கார முடியாத இடத்துல அவனை உட்கார வைப்பேன்டா.
அண்ணே பாதாம் பாலோட 15 நிமிஷமா உங்களை தேடிட்டு இருக்கேன். ஏண்டி 15 வருஷமா காணாம போன புருஷனை ஒரு நாள் அது தேடி இருக்கேடி. பெஞ்சி ஹாய் தனோ, ஒரு பூங்காவனம். ஐயோ கருமம். நாட்டி. ஏன் பெஞ்சி 14 இயர்ஸா என்ன பார்க்காம என்ன பண்ணீங்க? அது என் கையால நிறைய லெட்டர் எழுதிக்கிறேன். ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன், வா போலாம். லெட்ஸ் கோ. மியா மியா. அடி சாபூத்ரி நீ தான்டா கேச்சரு. வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய் கீழே அந்த பொண்ணு சேஃப்டி தானே? சேஃப்டி தானா? இந்த பயலுங்க ஹைடிங் பிளேஸ் தெரியலடா. 3 பேரும் டெமிக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. மாட்டினா வச்சு செஞ்சிடலாம். செய்யலாம். அண்ணா அந்த ஃபிங்கர் பாபு மட்டும் என் கையில அவனை எதுக்கு நீ கேட்குற? அண்ணா ஒண்ணுமே தெரியாம ஊருக்குள்ள சீனை போட்டு சுத்திக்கிறான். கரெக்டா? அவன் ஃபிங்கரை மட்டும் சிப்ஸ் போட்டுறான். இருக்கிறதே 3 ஃபிங்கர், இதையும் ஃபிங்கர் சிப்ஸ் போடுறேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கடா. பாரா வெளியில எவ்வளவு பெரிய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கடா. நம்ம இந்த லைட்டு மட்டும் தானே உள்ள எடுத்து மாட்டல. ஐயோ மூழ்கிச்சே. ஏமா நல்லா நைனா ஆகும்லனா கூட உனக்காக தான் ரிஸ்க் எடுத்து எங்கள் அப்பாலாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உன் கூட டேங்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இது சாக்கா வச்சு பாயணும்னு நினைச்ச செஞ்சிருவேன். செய்யறதுன்னா அந்த செய்யறது இல்ல, கழுத்துறது போட்டுருவேன். உனக்கு என் மேல என்ன கார்டனே தெரியல, மன உளைச்சலோட சொல்றேன்டி. கல்யாணம் ஆன ஒரிஜின் பசங்க சாம உங்களை சும்மா விடாதீ. அவுட்டே யார் அண்ணா? பாபு அண்ணா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. கத்தாதரா, காதல விழுத்தா கழுத்து அறுத்துருவாங்கடா. என்னண்ணா இந்த வயசுல போய் ஐஸ் பாய் விளையாடுற? எங்க நிலைமை அப்படி இருக்குடா. நீங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த அக்கா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப யார் தான் கேட்சரு? எந்த அக்காடா? ஏய் அங்கடா பண்ணுங்கற? சொல்லாதடா. அண்ணா இங்க 2 கருங்கூர் ஒளிஞ்சிட்டு இருக்குண்ணா. கருப்பா இருந்தாலும் கலையா விஜயகாந்த் மாதிரி இருக்கடி ஏரியாவுல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள போய் கருகுரகுன்னு சொல்லிட்டானடா. மக்களே கேவலம் பத்துறாங்க மக்களே. டேய் தாசு, இப்போ தெரிதா யாரு மாசுன்னு? நவ் யூ நீட் மை ஹெல்ப்டோ. என்ன என் ஃப்ரெண்டை ஓட விட்டுட்டு நீ 9 ஆயிட்டல. மகாபலி அதெல்லாம் உன்னால முடியாதுடா. மகாபலி மகானா மேப் அக்கில் வச்சுட்டு தசு புதுன்னு இங்கிலீஷை பேசிக்கிட்டு மகாபலி வந்து சுத்தி காட்டுற டூரிஸ்ட் கைடு நினைச்சியாடா? மகாடா மகாபலி மகாடா ஸ்டார்ரா. பெஞ்சமின் நீ எதுக்கு கவலைப்படாத, என் ப்ரோசனை இறக்குறேன். கிளைமாக்ஸ்ல சந்திப்போம். எனக்கு ராயபுரம் மேப் தேவை. சேர்ந்துக்கிறது பெஞ்சமினும் தாசும். அவனுங்க ஏரியாவில் ஸ்கெட்சை போட்டு எங்கள் அப்பனையும் தூக்கணுனுங்க. நாளைக்கு கண்டிப்பாக வருவானுங்க. டேய் இது எதுக்குடா எடுத்துட்டு வந்த? டேபிள் அழுக்காயிட கூடாது பேப்பரை வச்சேன். மேப் எங்கடா? இந்தா நீ கேட்குற நேரத்துல மேப் எடுத்துன்னு வர முடியாது. இந்தா இதை வச்சு என்ன பண்ணு. இதுதான் ராயபுரம். ஏய் நான் என்ன ராமபுரம் என்ன சொன்னேன்? ஸ்கெட்சை சொல்ல. நம்ம போட போற ஸ்கெட்சோட பேரு வைஃபை ஸ்கெட்ச். இதுதான் சமுதாயபுரம். இங்க தான் துறை இருக்கான். நமக்கு தெரிஞ்ச எல்லா ஏரியாலேருந்து ஆளுங்களே இருக்கு. நாளைக்கு ஒருத்தம் கூட ஏரியாக்குள்ளே வரக்கூடாது. அவன் ஏரியாக்குள்ள யார் யாரை எங்கெங்க வச்சிருக்கான்றது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம அவன் ஹேமாவை எங்க மறைச்சு வச்சிருக்கான்றதும் தெரியணும். அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆளு அங்கே இருக்கணும். அவன் மேல யாருக்குமே சந்தேகமே வரக்கூடாது. கரெக்ட் இருக்கானுங்க. பொண்ணை இங்க தான் வச்சுக்கிறான். உள்ள போறதுக்கு ஒரே வழிதான் இது. அதுல 3 லேயரா ஆளுங்களை வச்சுக்கிறான். 3வது லேயரு ரொம்ப வெயிட். வெளியேறியா தலைகளை துறை பக்கத்திலேயே வச்சுக்கிறான். 30 பேர் இருக்காங்க. செகண்ட் லேயரு அதை விட கொஞ்சம் கம்மி. எல்லாம் நம்ம ஏரியா பசங்க. முதல் லேயரு ரொம்ப வீக். சட்டி கூட போட தெரியாதவனுங்க ஆளை போட வந்துக்கிறானுங்க. உள்ள இவ்வளோ பேர் இருக்கானுங்களே, எப்படி செய்யறது? தெரு முனையில பைக்கு நிறுத்து. ஏரியாவில் வந்து தப்பிச்சு போக வண்டி விட்டு போயிடறானுங்களா? எல்லா டயரும் கீச்சினா எல்லா செவர்லையும் போஸ்டர் அடி.
எதிர் வீட்ல ஃபங்க்ஷனே வை. இந்த சாகா வச்சு 4 இருக்கிறானுங்களா? ஏரியாவுக்குள்ள புதுசா ஒருத்தம் வரக்கூடாது. அதெல்லாம் ஓகேப்பா. அங்க இருக்கிற வெயிட்டானர்லாம் தூக்குறது எப்படி? அங்கதான் நிக்கிறா மகாபலி, அவன் பாத்துக்குவான். கடைசியா துரை இருப்பான், அவனை என்ன பண்ண போறீங்க? அவனை போடுறதுக்கு தனி ஸ்கெட்சே வச்சுக்கிறேன். இங்க அவனுக்கு எப்படி வராங்க நான் பாக்குறேன். நைனா அன்டைம்ல தண்ணி லாரி உன் ஏரியாக்குள்ள நிக்குது, எனக்கு நம்ம டவுட் ஆகுது. டேய் அவனுக்கு அதுக்குள்ள தான் இருக்கானு. வண்டியை சமுதாய கொடுத்து போடுறான். ஓகே நைனா. ஏய் மாட்டனடி, வா 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 வா. வா 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 உள்ள வா. நைனா தண்ணி லாரி உள்ள தாங்கறானுங்க, மாட்டனானுங்க. வா 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 பஸ் ஸ்டாண்டே வா. டிரைவர் கூப்பிடுறான். ஓய் 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 பல்லே 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 பல்லே. ஏய் உனக்கு பல்லே, எல்லாருக்கும் பல்லே, உனக்கு பல்லே. ஓய் ஓய் எதுக்குடா ஏரியாக்குள்ள வந்த? நான் எங்கே ப்ரோ உள்ள வந்து ரிவர்ஸ் அடிக்க சந்துக்குள்ள சிங்கு வந்துச்சு. நிம்மி ஆளுங்கன்னு விழுத்து புடிச்சு கொண்டாண்டாங்க. டேய் இவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. தண்ணியை திறந்து விடுங்கடா. சரி நைனா. ஏய் 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 नहीं 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 मेरा लारी सनी लियोन का पानी तोंdu उड़ागरा. பாணி பயந்துட்டியா? அண்ணா உள்ள யாரும் இல்லண்ணா. நைனா தண்ணி நைனா, எனக்கு அப்பே தெரியும் நம்மள மீறி ஒரு ஆள் உள்ள வர முடியுமா? மீட் பண்ணலாமா? எப்படி அவனுங்க உள்ள வர போறானுங்க? டேய் பாஸ்கரே, என்னடா டீசர் பார்த்தல, படம் பார்க்கறியா? படம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். நைனா அவனுக்கு வந்துட்டானுங்க நைனா. ஜஸ்ட் வாக்ல தான் வந்து நிக்கறானுங்க. Johnny boy, first sequence. நைனா இவனுங்க வண்டி ஏத்துறது தப்பிக்கிறதுக்கு இல்ல, நம்மள தாக்கிறதுக்கு. எத்தனை தெலுங்கு படம் பார்த்துருக்கிறோம். அடி ஜானி பாய். நைனா ஃபர்ஸ்ட் லேயர் தட்டி தூக்கிட்டானுங்க நைனா. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, செகண்ட் லேயர் பசங்க உள்ள வந்துட்டானுங்க. தகப்பன் சாமி. அப்பாடா. ஏய் யார பத்திரா தொழிலுக்கு போக கூடாதுன்னு சொன்ன? பழைய ரவுடிடா பாண்டி, சோடா பாட்டில் பாண்டி. ஒரு பெத்த புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறியா? இங்கெல்லாம் ஒரு அப்பனா? ஓ சேகரே நான் வாயா. நான் வரேன். என் பிள்ளை நீ அடி, உன் பிள்ளை நான் அடிக்கிறேன். ஐயோ யாரியா நீ? என்னையே அடிக்கிற? டேய் நானும் ஒரு உங்க அப்பன் தான்டா. எங்க அம்மா சொல்லவே இல்லையா? ஐயோ ஐயோ அம்மா. நைனா இவனுங்க அப்பன்ஸ வெப்பன்ஸா யூஸ் பண்ணிட்டானுங்க நைனா. வாங்கண்ணே. ஏய் என்னையடா கூப்பிட்ட? ஏய் ஒன்னும் இல்லடா, அண்ணனுங்கள.
நெருப்புடா நைனா இவனுக்கு 80s வில்லனுங்களே உள்ள இறங்கிட்டானுங்க நைனா. என்ற கத்தி இது இல்லடா இப்ப பாருடா. நைனா இவனுங்க ஃபங்க்ஷன் வச்சது ஆளுங்களை இருக்கிறதுக்கு இல்ல பொருளுங்களை இருக்கிறதுக்கு. ஐயோ நைனா இவனுங்க ஏதோ ஏனில பூச்சி வந்து ராய் பூத்துல இறக்கிட்டானுங்க.